நியூடெல்லியில் நடைபெறும் PRCI டிரான்ஸ்ஃபர்மேட்டிவ் கவர்னன்ஸ் சிம்போசியம் 2026க்கு ரொட்டேரியன் டாக்டர் கே சீனிவாசன் அன்புடன் அழைக்கிறார். பூந்தமல்லி வடபழனி மெட்ரோ பணிகள் தொடங்கும் போது பள்ளி படிப்பு ஆரம்பிச்சவங்களாம் இப்போ காலேஜுக்கு போயிடுவாங்க போல இருக்கு. அந்த அளவுக்கு லேட் ஆகிட்டே இருக்கு. இந்த நிலையில் எப்பொழுதுதான் இந்த சேவை தொடங்கும்னு மக்கள் தொடர்ந்து எதிர்பார்ப்போடு காத்துட்டு இருக்கக்கூடிய நிலையில் இது தொடர்பான விவரங்களை வழங்க இணைக்கிறார் எமது செய்தியாளர் தாயுமானவன். வணக்கம். இப்போ இந்த பூந்தமல்லி வடபழனி மெட்ரோ சேவை எப்போ தொடங்கும், நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய அப்டேட் என்ன, விரிவாக பதிவு பண்ணுங்க. சென்னை மெட்ரோ ரயில் 2வது கட்ட திட்டத்துல 118 கிலோமீட்டர் தொலைவுக்கு 3 வழித்தடங்கள்ல பணிகள் மேற்கொள்றாங்க. மாதவரம், சிறுசேரி, மாதவரம், சோழிங்கநல்லூர், பூந்தமல்லி, கலங்கரை விளக்கம், இந்த 3 வழித்தடங்கள்ல பணிகள் மேற்கொள்ளப்படுகிறது. இதுல பூந்தமல்லி முதல் கலங்கரை விளக்கம் வரையிலான வழித்தடத்துல பூந்தமல்லியிலிருந்து போரூர் வரைக்கும் பகுதி அடிப்படையில பணிகள் நிறைவு பெற்றிருந்தது. இதன் தொடர்ச்சியா வடபழனி வரைக்கும் பணிகள் என்பது மேற்கொள்ளப்பட்டு தற்போது பூந்தமல்லியிலிருந்து வடபழனி வரைக்கும் பணிகள் நிறைவு பெற்றிருக்கிறது. சுமார் 16 கிலோமீட்டர் தொலைவு கொண்ட இந்த வழித்தடத்துல மெட்ரோ ரயில் இயக்குவதற்கு ரயில்வே பாதுகாப்பு ஆணையர் கடந்த பிப்ரவரி மாதம் ஆய்வு மேற்கொண்டு ஆய்வின் அடிப்படையில அதற்கான ஒப்புதலையும் வழங்கியிருந்தாரு. குறிப்பா 40 கிலோமீட்டர் வேகத்துல இந்த வழித்தடத்துல ரயில்களை இயக்குவதற்கு ஒப்புதல் கிடைக்கப்பட்ட நிலையில திட்டம் மக்கள் பயன்பாட்டிற்கு வராதால மக்கள் தொடர்ச்சியா ஏமாற்றத்தை சந்தித்து வராங்க. குறிப்பா முன்னதாக பூந்தமல்லியிலிருந்து போரூர் வரைக்கும் பணிகள் முழுமை பெற்ற நிலையில போரூரிலிருந்து வடபழனி வரைக்கும் பார்த்தோம்னா ரயில் நிலைய பணிகள் என்பது நிறைவு பெறாததால இந்த வடபழனி வரைக்கும் இடையேயான இந்த 6 ரயில் நிலையங்களை மட்டும் தற்காலிகமாக மெட்ரோ ரயில் நிற்காது எனவும், அதே சமயம் பூந்தமல்லி பைபாஸ், பூந்தமல்லி, முல்லைத்தோட்டம், கரையாஞ்சாவடி, குமணஞ்சாவடி, காட்டுப்பாக்கம், ஐயப்பந்தாங்கல், தெல்லியகரம், போரூர் பைபாஸ் மற்றும் போரூர் சந்திப்பு ஆகிய 10 ரயில் நிலையங்கள்ல ரயில்கள் நின்று செல்லும் அப்படின்றத முதற்கட்டமாக மெட்ரோ ரயில் நிர்வாக தரப்புல அறிவிப்பு வெளியிடப்பட்டிருந்தது. தொடர்ந்து போரூர் முதல் ஆழ்வார் திருநகர் வரைக்கும் மாதவரம், சோழிங்கநல்லூர் இடையான மெட்ரோ ரயில் வழித்தடமும் இணைந்து டபுள் டெக்கர் வழித்தடமாக மாறி இந்த பயணம் என்பது இருப்பதால இதற்கான கட்டுமான பணிகள் நடைபெற்று வருவதால ஆலப்பாக்கம், காரப்பாக்கம், வலசரவாக்கம், ஆழ்வார் திருநகர், சாய்லி கிராமம் கிடங்கு மற்றும் சாலி கிராமம் ஆகிய இந்த 6 ரயில் நிலையங்கள்ல மட்டும் இந்த பணிகள் நிறைவடையாதால இந்த ரயில்கள் நின்று செல்லாது அப்படின்றத மெட்ரோ ரயில் நிர்வாகம் தரப்புல தெரிவிச்சிருந்தாங்க. முன்னதாக தேர்தலுக்கு முன்னதாக 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னதாகவே இந்த திட்டத்தை மக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வருவதில் மெட்ரோ ரயில் நிர்வாகம் முனைப்பு காட்டியிருந்தாங்க. ஆனா தேர்தல் சமயத்துல அதற்கான முன்னெடுப்புகள் என்பது மேற்கொள்ளப்படவில்லை. தேர்தல் முடிந்து தற்போது புதிய அரசு அமைந்திருக்கக்கூடிய ஒரு சூழல்ல முதலமைச்சர் விஜயும் அண்மையில கடந்த வாரத்துல நேரடியாக இந்த பகுதிக்கு சென்று மெட்ரோ ரயில் 2வது கட்ட பணிகளை ஆய்வு மேற்கொண்டதோடு போரூரில் இருந்து பூந்தமல்லி வரைக்கும் அந்த ஆளில்லா மெட்ரோ ரயில்ல 2ஆம் கட்ட திட்டத்துல பயணம் மேற்கொண்டு அந்த நிகழ்வு எப்படியாக இருக்கிறது என்பது தொடர்பாகவும் ஆய்வுகளை மேற்கொண்டிருந்தாரு. தொடர்ந்து அதிகாரிகளுக்கு விரைந்து இந்த திட்டத்தை அமலுக்கு கொண்டு வரணும் அப்படின்றதையும் வலியுறுத்தி சென்றிருந்தாரு. இப்படிப்பட்ட நிலையில தான் தற்போது இறுதிக்கட்ட பணிகள் என்பது தீவிரப்படுத்தப்பட்டிருப்பதாக அறிய முடிகிறது. வடபழனி மெட்ரோ ரயில் நிலையத்துல ஆகாய நடைபாதை அமைக்கப்பட்டு எளிதாக மெட்ரோ ரயில் ஒன்று இணைப்பை பெறக்கூடிய வகையில வடபழனி மெட்ரோ ரயில் நிலையம் அமைக்கப்பட்டு வருகிறது. அதே சமயம் 2வது கட்ட மெட்ரோ ரயில் திட்டத்துல அந்த வடபழனி பகுதியில அந்த நுழைவு மற்றும் வெளியேறக்கூடிய பாதைகள் இன்னும் முழுமை பெறாத ஒரு சூழல் இருக்கிறது. இந்த பாதைகளை முழுமை பெறக்கூடிய பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்த கட்டுமான பணிகளுக்கு பிறகாக விரைவில் இந்த வழித்தடத்துல மெட்ரோ ரயில் இயக்கப்படும் அப்படின்றத அதிகாரிகள் தரப்புல தகவலாக வெளியிட்டிருக்கிறாங்க. பூந்தமல்லி முதல் போரூர் வரைக்கும் அனைத்து இடங்களிலும் அந்த ரயில் நிலைய கட்டுமான பணிகள் முடிவடைந்து விட்டது. விரைவில் வடபழனி ரயில் நிலையத்தில் மட்டும் அந்த நுழைவு மற்றும் வெளியேறக்கூடிய வசதிகள் அமைக்கக்கூடிய பணி நிறைவு பெற்ற பிறகாக இது மக்கள் பயன்பாட்டுக்கு வரும் அப்படின்னு அதிகாரிகள் தெரிவிச்சிருக்கிறாங்க. உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி தாயுமானவன். பூந்தமல்லி வடபழனி மெட்ரோ சேவை எப்போது தொடங்கும் என்ற எதிர்பார்ப்பு எழுந்திருக்கக்கூடிய நிலையில விவரங்களை செய்தியாளர் தாயுமானவன் விவரிச்சார். நியூடெல்லியில் நடைபெறும் PRCI டிரான்ஸ்ஃபர்மேட்டிவ் கவர்னன்ஸ் சிம்போசியம் 2026க்கு ரொட்டேரியன் டாக்டர் கே சீனிவாசன் அன்புடன் அழைக்கிறார்.